ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி 1 month எக் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட டே 8 தான் இது. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஹேர் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஹேர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து 8th டேயில் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பராக எஃபெக்டிவான ஹேர் பேக் தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன், இது மூலம் நம்ம ஹேர் வந்து எப்படி இருக்கும், நான் எப்படி அப்ளை பண்ணுறேன், இது எல்லாமே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் டீட்டெயிலாக புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி 7 ஹேர் பேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 8th டேயில் பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபேவரட்டான ஹேர் பேக் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கடலை மாவு. ஸோ கடலை மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்துருப்போம், ஆனால் ஹேருக்கு இது அவ்வளோ வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இது நம்ம ஹேரோட வால்யூம்னஸை அதிகப்படுத்தும், ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆயில் ஹேராக இருக்கும், ரொம்ப வந்து என்ன தான் பண்ணாலுமே ஹேர் வந்து ஆயிலாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் இருக்க ஆயில்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான லெவலில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ½ லெமன் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா லெமனில் வந்து விட்டமின் சி இருக்கனால இது ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தையுமே நல்லா வந்து அதிகப்படுத்தும். நம்ம டேண்ட்ரஃபையுமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதில் வந்து நான் ½ லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க அந்த கொட்டையெல்லாம் மட்டும் எடுத்துடுறேன், நான் கையிலே எடுத்திருக்கேன். ஸோ ½ லெமன்றது 2 ஸ்பூன் வரைக்கும் வந்து கரெக்டாக வருது. இங்கே ½ லெமன் ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 2-3 ஹேர் பேக்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இது பார்த்திங்கன்னா நம்ம முடியை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணி முடியை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருப்பேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன், சின்ன ஸ்பூனு. ஸோ இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கனால. ஸோ அதனால் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம், ஏன்னா அப்படி தண்ணி ஆட் பண்ணாலும் ரொம்ப வந்து லிக்யூட் ஆகிடும். ஹேரில் அப்ளை பண்ணும்போது அப்படியே ரொம்ப வலிஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் வந்து தேன் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சரிங்காக வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கிறோம். ஹேர் வளர்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து ஹேர் வந்து நல்லா டர்ட் இல்லாமல் நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஹேர் நல்லா வந்து வளரும். அதுவும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தையுமே இது வந்து ஹனி வந்து அதிகப்படுத்தும். நம்ம தேனை வந்து முடியில் அப்ளை பண்ணுறனால எந்த ஹேருமே வந்து ஒயிட் ஆகாது. ஸோ இது வந்து நான் நிறையா டைம் வந்து தேன் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து இது ரொம்ப வந்து பியூரான தேன். ஸோ வந்து என் ஹேருக்கு வந்து எந்த தேன்னாலுமே உங்கள் ஹேர் வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. ஸோ நிறைய டைம் நான் அப்ளை பண்ணியிருக்கனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ண வேணாம், நம்ம எக்கு ஆட் பண்ண போகிறோன்றனால இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விளக்கெண்ணெய் தான் ஆட் பண்ணணுன்னு கிடையாது, தேங்காய் எண்ணெய் இல்லைனா வந்து நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுற மூலயமா நம்ம ஹேர் வந்து நல்லா மாய்ஸ்சரிங்காக இருக்குது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ அதனால நான் வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறேன். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுற மூலயமா நல்லா வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ அதனால தான் நான் எல்லா ஹேர் பேக்லேயுமே வந்து இதை ஆட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம எக் சேர்க்குறனால ஹேர் ட்ரை ஆகக்கூடாதுனால கண்டிப்பாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட விளக்கெண்ணெய் கிடைக்கலனாலுமே வேறு ஏதாச்சும் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயிலோ இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றாமையே நான் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எக்கையும் இதோட ஆட் பண்ணிடலாம். நான் எப்பயும் போல் ஒரு ஃபுல் எக்கு தான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 2 முட்டையோட வெள்ளைக்கரு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய ஸ்மெல்லு வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஃபுல் எக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளைக்கரு மட்டும்னா 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணும்போது வந்து கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்பே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து லிக்விட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது ஹேரில் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஹேர் பேக்குன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம்.
ஸோ ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். நான் ஃபுல்லாக இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணியை ஆட் பண்ணாமல் சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து இதை எப்படி அப்ளை பண்ணேன்றதை காட்டுறேன். என் ஹேர் பாருங்கள், ரொம்பவே சில்கி அண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. கீழே வரைக்குமே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ட்ரையாக இல்லை. கீழே முதல்ல என் ஹேர் வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். இதை அப்ளை பண்ணிட்டு ஆல்ரெடி என்னோடய 5th 4th ஹேர் பேக்லேயே நான் காமிச்சிருப்பேன். என் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. கீழே வந்து நல்லா ட்ரையாக இல்லாமல் நல்லா வந்து ஈக்குவலாக இருக்குது. பார்த்திங்கன்னா கீழே ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது என் ஹேர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்க மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான். நம்ம ஹேர் க்ரோத் ஆகிருக்கா இல்லையான்றது வந்து சேலஞ்சோட எண்டில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் வந்து ஒரு 2 ஹேர் பேக்ஸ் தான் இருக்குது. அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் லென்த்தை வந்து அளந்துடலாம். ஸோ வந்து ஹேருக்கு அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஹேரில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ போடுற இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா போடும்போதுவே நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற ஹேர் பேக்கை விட கம்பேர் பண்ணும்போது இது அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஸ்மூதியாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரைட் ஹேரில் வந்து அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து அந்த மற்ற ஹேர் பேக்கோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது அப்ளை பண்ணும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமே ரிசல்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அப்ளை பண்ணும்போது நல்லா இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறதும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொன்னேன். ரிசல்ட்டும் சரி, நம்ம வந்து இதை ரெடி பண்ணுறதுமே சரி ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அப்ளை பண்ணுறதும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து கீழெல்லாம் ஒழுகாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே இந்த ஹேர் பேக் வந்து பிடிச்சிருந்துச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என் ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட் ஹேர்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறதை வந்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க நான் எப்படி அப்ளை பண்ணேன்றது. அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக சூப்பராக இருக்குது. அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போதுமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப வந்து நான் இப்போ அப்ளை பண்ணதே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது ஹேர் பேக்கு. சூப்பராக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக நான் மசாஜ் பண்ணிட்டு பன் மாதிரி போட்டுக்குருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். நீங்கள் ஷாம்பூ இல்லை சீயக்காய் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து சீயக்காய் தான் யூஸ் பண்ணுவேன். அதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம ஹேர் வந்து திக்னஸை வந்து அதிகப்படுத்தும். நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேலஞ்சோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் 2 ஹேர் பேக்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹேர் லென்த் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்குன்றதை நம்ம வந்து அளந்து பார்த்துடலாம். ஸோ அதோட அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதோட அப்டேட்ஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.